ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற மலையாள படம் முரா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப்பிரமணியபுரம், தமிழில் வந்து சுப்பிரமணியபுரம் அது மாதிரியான ஒரு சாயலில் இருக்குது. இந்த படம் வந்து மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ், வாழை அது மாதிரி வந்து படத்தில் இப்போ பசங்களை வச்சு யங்ஸ்டர்ஸை வச்சு இயக்குனா இன்னொரு படம்ன்ற ஒரு இதில் வருது. ஸோ இது வந்து வெஞ்சியன்ஸ் அது மாதிரியான ஒரு ஜோனர் சொல்லலாம், ஆக்ஷன் ட்ராமா சொல்லலாம். ஸோ இந்த படம் டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா முகமது முஸ்தபா, ரைட்டிங் வந்து சுரேஷ் பாபு. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இதில் நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா கனி குஸ்தி, சூரஜ் வெஞ்சர்முடு, இவர் அனில்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஹிருது ஹருண் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மாலா பார்வதி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க, 4 யங்ஸ்டர்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் இல்லாமல் ஏம்லெஸ்ஸாக காலித்தனமாக ஊரை சுற்றி இருப்பாங்க. இப்போ வந்து அவங்களோட ஒரு கான்ட்ராக்டராக சூரஜ் வெஞ்சர்முடு வந்து ஒரு வேலை ஒன்று தருவார். அதாவது மதுரையில் போயிட்டு ஒரு பணத்தை வந்து அடிச்சுட்டு வரணும், ஒரு ஈஸ்ட் அதுக்கு போவாங்க. அப்போ அங்கே ஒரு 2 பேர் கூட போய் சேர்ந்து அவங்க வந்து அந்த திருட்டு வேலையை பண்ணோம். திட்டமிட்ட மாதிரி அவங்க அதில் இது பண்ணிடுவாங்க, கொள்ளையடிச்சிருவாங்க. ஆனால் கொள்ளையடிச்சுன்னு வரும்போது வரதான் பிரச்சனை. அங்கேருந்து திருவனந்தபுரம் வரத்துக்குள்ள பணத்தில் பிரச்சனை வரும். இப்போ ஷேர் பிரிக்கிறதுல வேற பிரச்சனை வரும். இவங்க ஏற்கனவே கேட்ட காசோட அதிகமாக கேட்பாங்க. அப்போ வெஞ்சமரோடு என்ன சொல்லுவாரு, இல்லை மெயின் கான்ட்ராக்ட் கிட்டே நீங்கள் பேசிங்கன்னு அப்படி போகும்போது அவங்க நல்லா அடிச்சு அமுச்சிருவாங்க. இப்போ வந்து இதுக்கு பழி வாங்குறதுக்கான இது பண்ணுவாங்க. அப்போ இந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸை பழி வாங்குறதுக்கு 2 பேரை ஒருத்தரை போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ எப்படி ஹீரோ ஹிருது அருண் வந்து பழி வாங்குறது தான் கிளைமேக்ஸ். இந்த படம் வந்து நல்லா ஃபைட்டு அது இதுன்னு நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்பீடாக போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப குயிக்காக போச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே படத்தில் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை வந்து பெங்களூர்ல போட்டு தள்ளுவாங்க. அது லாஸ்ட்ல வந்து அதோட கண்டினியூட்டியை வந்து காட்டுவாங்க. ஸோ லாஸ்ட்ல வந்து அந்த ஹீரோக்குன்னா வந்து தான் படத்தோட கதை. இந்த படம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது, பிளட் அண்ட் கோரா இருந்தது. ஸோ இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் படம் தான். பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.